நமக. அன்னையே போற்றி. சிவமகா வாழை சித்தரை உலகறிய செய்யக்கூடிய இந்த துண்டு பிரசுரத்தை கிட்டத்தட்ட 3 நாட்களாக உருவாக்க என்னுள் இருந்து பணியாற்றிய ஏதோ ஒரு சித்த பெருமக்கள் தான் பணியாற்றியிருக்காங்க. இன்றைக்கி கூட அது கிடைக்காது, நாளைக்கு தான் கிடைக்கும்னு இருந்த நிகழ்வில் நேற்று திடீர்னு பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. இந்த நிகழ்வு இங்கே இருந்து இந்த பறைசாற்று நிகழ்வு துவங்கி இருக்கு. அதற்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு உங்களது அம்மையினுடைய திருவடியையும் அப்பனுடைய திருவடியும் சிவமகா வாழை சித்தருடைய திருவடியும் வணங்கி இது மிகச்சிறப்பாக தென்காசியில் வழங்கப்படும் என்பதை உறுதியோடு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. யுகம் யுகம் வாழ சுயம் யுகம் வாழ சுயம் தவிர்க்கின்ற அற்புதமான சீடர்கள் வளர்நிலை கொண்ட நிகழ்வு நோக்கி பயணப்படும் அற்புதமான சபை இது. இச்சபைதனில் ஏற்றம் கொண்டு தன்னை தாரை வார்க்கின்ற அந்நிலைக்கு அப்பறைசாற்று நிலைக்கு அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்குகிறேன். ஓம் அகதீஷாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. தெண்டி கிளைச்சபையிலே 3வது முறையாக 3வது நிகழ்வாக முத்தாய்ப்பு நிகழ்வாக 30 முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் பவனி வந்து சிவமகா சித்த சபையிலிருந்து சிவம் அமர்ந்த சபையிலிருந்து சிவக்கைலாயமாக திகழுகின்ற சித்தர்களும் தேவர்களும் அழைத்த நேரத்திலே வந்து அமர்ந்து ஆசி அருள்கின்ற நிகழ்வில் அமர்ந்து உரையாடுகின்ற நிகரில்லா ஆற்றல் கொண்ட ஆதி பெருநூல் பெற்ற ஆதி சித்தனாம் அற்புத பெருமகன் அமர்ந்த அகத்தியன் வடிவமைத்து அமர்ந்த அற்புதமான தலம். 7 14 லோகங்களிலும் இல்லாத தலம், எங்கும் காணா தலம், எவரும் கண்டிடாத தலம், இறை உரை நிகழ்த்துகின்ற இறையே வந்து உறைவிடம் கொண்டு அமர்ந்து உன்னதமாக வாழ்ந்து வருகின்ற சிவக்கைலாய திருப்பணி நிகழ்கின்ற திருத்தலமானது அறிந்தவர் யாவரும் புரிந்தவர் யாவரும் உணர்ந்தவர் யாவரும் அதன் ஊடே உறைந்தவர் யாவரும் உயருடைய மாந்தர்கள் என கூறி உறைந்திருந்த போதும் உடனிருந்த போதும் உணர்ந்திருந்த போதும் அதை உள்ளுக்குள் ஏற்காது சலன நிலைகளிலே நான் பெரியவன், எனக்கு தெரிந்துவிட்டது, நான் உயர்ந்தவன், நான் கற்றவன், நான் கற்றுக்கொண்டவன், நான் பார்த்தவன், நான் உணர்ந்தவன் என்கின்ற அத்தகைய கீழ்நிலை மாந்தரின் நிலைக்குள் இருந்து சபையிலே சீடர்களாக இருந்தபோதும் தொடர்பாளர்களாக இருந்தபோதும் சபையின் உன்னத உயர் வருங்கால பெரு வளர்ச்சியை நீங்கள் கண்டவர்களாக இருந்தபோதும் சித்தனையும் சிவசபையும் உணராதவர்கள் அத்தகைய நிலை எத்தகைய நிலையில் இருந்திட்ட போதும் சித்தனுடன் இணையாத போது சிவசபையின் உணர்வுகளோடு கலக்காத போது அத்தகைய நான் என்ற நிலைதனை தன் சிந்தைக்குள்ளே தாங்கி நிற்கின்ற போது சித்தனுடனே இருந்தாலும் சிவநூல் தாங்கி நின்றாலும் சிவசபையை வலம் வந்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு கிடைத்த அனுக்கிரகங்கள் எல்லாம் அருள் காட்சிகள் எல்லாம் சிவமகா சித்த நிலை கொண்ட பேராற்றல் மிக்க பெரும் சபையில் இருந்து வழங்கப்பட்டது என்கின்ற நிலைதனை உணராமல் இருக்கின்ற போதும் அது உங்களுடனே உடன் இருக்கும் உடன் அனுக்கிரகம் கொடுக்கும் அற்புதமான நிலைகள்
எவ்வேளையிலும் உங்களை விட்டு செல்கின்ற நிலை நடைபெறும் என்பதை உரைத்து எத்தனையோ ஆசி நிலைகளையும் எத்தனையோ அனுக்கிரக நிலைகளையும் நீங்கள் பெற்றிருந்த போதும் காரிய வெற்றிகள் அடைந்திருந்த போதும் சிவசபையை மனதளிலே வாயளவிலே சொல்லிக்கொண்டு மனதிற்குள்ளாக ஏற்கா நிலையிலே வலம் வரும் சீரர்கள் யாவரும் அதை உணர்ந்து தன் ஆய்வு செய்து கொண்டு அகத்தாய்வு செய்து கொண்டு அகத்தின் உள்ள அமர்ந்திருக்கின்ற அகத்திய நிலையிலே அமர்ந்து அற்புதமாக மீண்டும் மீண்டும் தங்களை ஆய்வுக்கு உட்படுத்தி ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி சிவசபையுடன் நாம் இருக்கிறோமா, சிவசபையுடன் நாம் பவனி வருகிறோண்டாமா, சிவசபை செல்கின்ற வழியில் நாம் செல்கின்றோமா, தான தர்ம நிலைகளை கையிலே எடுத்து செய்து வருகின்றோமா, பிரபஞ்ச மகாசபையின் உன்னத உயர் பணி ஆகிய கலியுக மாற்றத்திற்கு நாம் ஏதாவது செய்து வருகின்றோமா, சிவசபையில் அனுக்கிரகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அருள் கடாட்ச அத்தகைய ஐஸ்வர்ய லட்சுமிகளின் அனுக்கிரகத்தை மட்டும்தான் பெற வந்துள்ளோமா என்கின்ற நிலைதனை மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தால் பிரபஞ்சம் எவ்வளவு நாளைக்கு உங்களுக்கு கொடுத்துவிடும். அதை கொடுத்தால் இதை கொடுக்காது, இதை கொடுத்தால் அதை கொடுக்காது என்கின்ற குறைபட்ட நிலைகளே உங்களிடம் தவழ்ந்து வரும். உண்மையான ஞானம் என்பது இறைவனிடத்திலே, இறை சபையிடத்திலே, இறை ஆசானிடத்திலே தங்களை சமர்ப்பணம் செய்து கொண்டு நாங்களும் உங்கள் உயர் வழி வருகின்றோம், உன்னத வழி வருகின்றோம், உயர் நோக்கத்திலே கலந்து கொள்கின்றோம், கலியுகம் மாற வேண்டும் என்கின்ற அத்தகைய பெரும் கூட்டத்திலே கலந்து கொள்கின்றோம், திருமுருகனின் அற்புதமான அத்தகைய படை வீரர்களாக இணைந்து செயலாற்றுகின்றோம் என்கின்ற நிகழ்வினை சிந்தையிலே நிறுத்தி சீர்மிகுந்த பேறுபட்ட பெருமகா இறை நிகழ்வுகள் நடந்தேறி வருகின்ற இறையே வந்து அமர்ந்து அற்புதமாக அலா உலாவி உணர்வர்களுடன் கலந்து உயர் மாந்தர்களுடனே கலந்து உன்னதமாக வாழ்ந்து வருகின்ற அற்புதமான சிவதலம் அகத்திய மகாதலம் என்பதை அனைவரும் அறிந்து அற்புதமாக நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல உயர் சபையிலே உங்களை வலம் வர வைத்து உணர்வுக்குள் உணர்வாக, ஒன்றுக்குள் ஒன்றாக, ஒற்றுமைக்குள் ஒற்றுமையாக வேற்றுமை நிலைகளை வேறறுத்து வேறுபாடு இன்றி இறையுடனே இறையாக கலந்து நீங்கள் பயணிக்கின்ற போது, சித்தனுடனே சித்தனாக நீங்கள் பயணிக்கின்ற போது சிவத்துடன் பயணிக்கின்ற அற்புதமான நிலை பெறுவீர்கள் என்கின்ற உயர் உன்னத சூட்சமத்தை உங்களுக்கு வழங்கி உயர்வான சபைதனே உன்னத உச்சி கொம்பிலே அமர்த்தி வைத்து இத்தகைய நிகழ்வினை கண்ட மாந்தர்கள் அத்தகைய காசி விஸ்வநாதனும் உலகமையும் உடனொந்த அற்புதமான அத்தகைய வரலாறுதனை உணர்ந்து கொண்ட மாந்தர்கள் யாவரும் சபையின் உயர்வு என்ன, உயர் சித்தனின் உன்னத உயர்வு என்ன, தன்னை தாரை வார்த்து கொடுத்த நிலைக்காக கொடுத்தப்பட்ட அனுக்கிரகங்கள் நிலை என்ன, ஆற்றல் என்ன, அற்புதம் என்ன, அதிசயம் என்ன, பேராண்மை என்ன, பெரும் கருணை என்ன என்கின்ற நிலைதனை அனைவரும் புரிந்து இறைமகா சபையுடனே இறை சித்தன் பயணிக்கின்ற அகத்தியன் பயணிக்கின்ற அற்புதமான வழியிலே பயணித்து உயர் ஞான நிலையான, உயர் சித்த நிலையான, சிவநிலையான அற்புதமான சிரஞ்சீவி நிலையினை பெற்று இடைவிடாது நீங்கள் பிரபஞ்சத்திற்கு செய்யும் போது, சிவசபையிலே மனதிலே கொண்டு கூத்தாடும் போது உங்களை இறைவன் தன் சிரசிலே வைத்து கூத்தாடுகின்ற ஒரே சபை இச்சபை என்பதை கொண்டு உங்களுக்கு வருகின்ற இடர்களும் இன்னல்களும் துன்பங்களை துயரங்களை வேற்று மாற்று நிலைகளெல்லாம் தனக்குள்ளே எடுத்துக்கொண்டு தரணியிலே தடையற நீங்கள் பயணப்பெற, தயக்கமற நீங்கள் பயணப்பெற, தார்மீகத்தோடு நீங்கள் பயணப்பட, தர்ம வழியிலே பயணப்பட, தவசிவ வழியிலே பயணப்பட அற்புதமாக இறைவனானவன் உங்களுடனே இருந்து பயணப்படுகின்ற இறை பயணமானது உங்கள் இல்ல உறுப்பினர்கள் யாவருக்கும்
சிந்தைக்குள்ளே அமர்ந்து சிம்மாசனமிட்டு உயர்வான வழிதனை உங்கள் உன்னதமான வாரிசு நிலைகளுக்கும் வழி வழி கொடி கொடி நிலைகளுக்கும் அற்புதமாக அத்தகைய சிவசித்த மகா சிந்தனையை அவர்கள் சிந்தைக்குள்ளே அமர வைத்து உங்கள் கொடியானது வழியானது வாரிசு நிலையானது பரம்பரை நிலையானது இறை பேராற்றலுடனே பயணப்பருகின்ற அற்புதமான பயணமதை இத்தகைய நொடிப்பொழுதிலிருந்து இத்தகைய நேரை பொழுதிலே இருந்து இறைவன் நிகழ்த்திய திருவிளையாடலை கண்டு கொண்ட தருணமத்திலே இருந்து திருவிளையாடலிலே கலந்து கொண்டு திருவிளையாடல் ஆடுகின்ற திருச்சபையிலே இணைந்து கொண்டு திருமகா பேராற்றலாய் வலம் வர அனைவரையும் அற்புதமான தருணம் அதிலே ஆதி கைலாய பெருநூல் வழியாக சிவநூல் வழியாக வளர் நூல் வழியாக வளர்கின்ற நூல் வழியாக வளர்ந்து வருகின்ற நூல் வழியாக வளர்ந்து நிற்கின்ற நூல் வழியாக உயர் வளர்ச்சி கண்டு உன்னத சபைதனில் திருவாயில் நிலைதனிலே தன் கால் தடத்தை பதிக்காத சுவடிகளும் பிரபஞ்சத்திலே வளர்ந்து கொண்டு இருக்கின்றது என்கின்ற உயர் சூட்சமத்தை உங்களிடம் உரைத்து உயர் நூலானது வளர்ந்து வார்த்தைகளாக மட்டும் வருவது அல்ல, காட்சிகளாகவும் அனுக்கிரகங்களாகவும் ஞான பெருநிலைகளாகவும் புரிந்து கொண்ட மாந்தர்கள் யாவரும் இறை நூல் தாங்கி வலம் வருகின்ற மாந்தர்களே சீடர்களே என்பதை உங்கள் அனைவருக்கும் உரைத்து வருவரும் காலங்களிலே தடையற எல்லைகள் கடந்து ஜாதி மொழிகளை எல்லாம் கடந்து இன வேறுபாடுகளை எல்லாம் கடந்து தேச வேறுபாடுகளை எல்லாம் கடந்து சிவசபை நோக்கி வருகின்ற அத்தகைய ஞான பெருமக்களின் வெள்ளம் என்பது அலை கடல் என திரண்டு வந்து அற்புதமாக அத்தகைய தலத்தையே திக்குமுக்காட வைக்கின்ற நிகழ்வு மிக விரைவிலே நடைபெற இருக்கின்றது. அது காணும் அது நேரம் வரை இணைந்து இருக்கின்ற சீடர்கள் யாவரும் சிந்தைதனிலே கலியுகம் மாற வேண்டும் என்கின்ற உயர் நிலைதனை மட்டும் தாங்கி தனக்கென ஒரு இடத்தை சிவசபையிலே தேராது தன் வாரிசுகளை எப்படியாவது சிவசபைக்குள்ளே வந்து ஒரு தளத்தில் அமர்ந்து வைத்திட வேண்டும் என்கின்ற அத்தகைய வேற்று மாற்று நிலைகளையெல்லாம் வேறறுத்து சிவசித்தனுடன் சிவமகா வாழை சித்தனுடன் அகத்தியனுடன் சிவத்துடன் பயணிக்கும் போது உங்களுடைய வாரிசு நிலைகளெல்லாம் அற்புதமாக வளை நிலை கொண்டு வளமாயான செழுமையான செம்மையான உயர்வான இறை வழி நடந்து இறை அனுக்கிரகத்தை பெற்று அற்புதமான அஷ்டலட்சுமிகளின் ஐஸ்வர்ய நிலைகளை நீங்கள் சபையிலே இருக்கும்போது அவர்கள் பெறுவார்கள் என்பதை சொல்லி எத்தகைய சூட்சமத்துக்குள்ளும் நிலையாது தன் சிந்தைக்குள்ளே சித்தனை உயர்வான இடத்தில் வைக்க வக்கில்லாது அவன் உழைத்து 11,000 யுகமாக தவம் இருந்த ஆற்றலை குறுக்கு வழியிலே பெற்று மறுக்கின்ற வழியிலே பெற்று ஏமாற்று வழியிலே பெற்று தன் நிலைகளை உயர்த்தி கொள்ள வேண்டும். தன் புகழ் நிலைதனை உலகத்திலே திடமான இடத்திலே சூழ்ச்சிகள் வஞ்சகங்கள் செய்து நிலை நிறுத்தி நிலையாக சபையின் ஆற்றலை தலம் விட்டு தலம் நகர்த்தி அத்தகைய தனக்கு உண்டான தளந்தலிலே அமர்த்தி புகழையும் தனத்தையும் வஞ்சகமாக மக்களை ஏமாற்றி பெறுகின்ற நிலைக்கு சிவசபை எப்பொழுதும் இடம் கொடுக்காது, என் நிலையிலும் இடம் கொடுக்காது. மாற்று வேற்று பாதைகளிலே பெற்றுக்கொண்ட சீடர்களையெல்லாம் பிடுங்கி நிற்கின்ற ஒரே சபை இச்சபை என்பதை நீர் 14 லோகங்கள் சென்று மறைந்து சிவசபையின் பெற்ற ஆற்றலை சீர்கேடு மிக்க ஆற்றலாக நீ பயணிக்கும் போது அக்கணமே உன்னிடம் ஆற்றல் முழுவதும் பெறப்பட்டு அனுக்கிரகம் முழுவதும் பெறப்பட்டு தள்ளி வைத்த வினைகளானது உன் உடல் முழுவதும் மூடப்பட்டு உன் சந்ததிகளே சிதைக்கின்ற அற்புதமான சாப நிலைகளை பெற்று விடுவீர்கள் என்பதையும் கூறி தவ வழியிலே சிவ வழியிலே சித்த வழியிலே உயர் வழியிலே உறக்கமில்லாது சித்தன் பயணித்து வருகின்ற அற்புதமான அத்தகைய தர்ம வழியிலே நீ பயணிக்கும் போது
உன்னுடைய குடும்பமானது, உன்னுடைய வாரிசு நிலைகளானது, உன்னுடைய அற்புதமான வழி வழியாக வருகின்ற உனக்கும் தெரியாமல் வருகின்ற அத்தகைய 7 ஜென்மங்களுக்கும் அற்புதமாக வருகின்ற வாரிசுகளுக்கு கூட சபையிலே இருந்து அற்புதமான திருமகா வாழை சித்தனின் புண்ணிய நிலைகள் பகிர்ந்தளிக்கப்படும் என்பதை உரைத்து உயர்வான உன்னதமான உத்தமமான வாரிசு நிலைகள் உன் கொடி வழியிலே உயர்வார்கள் என்பதையும் கூறி உயர் சபையை வணங்கி நிற்க, உயர் சபையுடனே இணைந்து நிற்க, உயர் சபையுடனே வழியாக அற்புதமாக சிவ வழியிலே, சித்த வழியிலே, சிவமகா வழியிலே, பரந்தாமன் வழியிலே, திருமுருகன் வழியிலே, பிரம்மதேவன் வழியிலே உயர்வாக பயணப்பட்டு வரும்போது உங்களுக்கு ஐஸ்வர்யம் கொடுக்கப்பட்டு விட்டது, கொடுத்தாகிவிட்டது. அத்துணை சீடர்களின் இல்லங்கள் முன்பாக அத்துணை நிலைகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. உன் நிலை மாறும்போது ஐஸ்வர்ய லட்சுமிகளெல்லாம், அனுக்கிரக லட்சுமிகளெல்லாம், ஆசீர்வாத லட்சுமிகளெல்லாம் படிப்படியாக உன் இல்லம் சூழ அமர்ந்து நிம்மதியான, நிறைவான, அமைதியான, சாந்தமான, ஐஸ்வர்யமான நிலைகளை உன் இல்லம் சூழ அமைத்து அற்புதமான மகிழ்ச்சி ஒன்றே உன் நிலைக்குள் மதிக்குள்ளே அமர்ந்து அத்தகைய அறிவு மதியாக, அன்பு மதியாக, ஆனந்த மதியாக உன் மதி செயல்பட இறை பிரபஞ்சம் உனக்கு அற்புதமாக வழங்கி நிற்கின்ற அத்தகைய பரிசு நிலைகளானது எக்காலம் என் நேரம் எத்தகைய நிலையிலே நீ சபையை தொடர்பு கொண்டிருந்த போதிலும் இல்லம் தோறும் சபைகள் தோறும் வந்து அனுக்கிரகத்தை கொடுக்கும் என்பதை மீண்டும் உரைத்து உயர்வான சபை இது, உயர் சித்தன் அமர்ந்த சபை இது, இறைவன் வாழுகின்ற தலம் இது, இறைவன் உணவுண்டு அற்புதமாக அளாவளாவி எந்நேரமும் சித்தனுடன் உரையாடிக்கு சிவ நூல்கள் வடிவாக சூட்சமத்திலும் இறைவன் சித்தனுடனே உரைவாடி மகிழ்ந்த அற்புதமான உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தலத்தை கண்டுகொள்ளுங்கள், பார்த்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள் என்ற உயர் கைலாய நூலிலே இருந்து உரைக்க உங்கள் செவிகளுக்குள் அற்புதமான தேன் அமுதமாக இத்தகைய திவ்ய வார்த்தைகளை ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலே இருந்து தேடி எரித்து பொறுக்கி எடுத்து பார்த்தெடுத்து பதனப்படுத்தி பக்குவப்படுத்தி செழுமைப்படுத்தி செம்மையாக உங்கள் செவிகளுக்குள்ளே நுழைத்தாகிவிட்டது. சிவநூல் தாங்குங்கள், சிவசபையை அறிந்து கொள்ளுங்கள், உயர்வான பயணப்படுங்கள். காசிக்கு சென்றேன், கன்னியாகுமரிக்கு சென்றேன், அங்கு சென்றேன், இங்கு சென்றேன், அவனை தேடிச் சென்றேன், இவனை தேடிச் சென்றேன், குழிக்குள் புதைந்தவனை போய் பார்த்தேன், குபேரனாக கோட்டையில் கட்டி வைத்து சித்தனென அணைந்து கொண்டிருப்பவன் கோட்டைக்கு சென்று வருகின்றேன் என்கின்ற நிலைகளையெல்லாம் மறந்து உயர்வான இறை அவதாரம் எடுத்துள்ள தலம் எதுவென கண்டு கொண்ட போதும் உங்கள் வினை நிலைகளை தகர்த்துவிட்டு அற்புதமான ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் அமர்ந்த அற்புதமான தலம் ஆகிய பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்கின்ற அற்புதமான திருநாமம் தாங்கி திருவருளெல்லாம் பெருவருள் வாழி வழங்குகின்ற யுகங்கள் கடந்து முருகன் மன்னனாக அமர்ந்திருக்கின்ற அத்தலம் நோக்கி வர அற்புதமாக பயணப்படுங்கள் என்கின்ற நிலைதனை அகத்தியன் அமர்ந்திருக்க, விஸ்வாமித்ர மகரிஷி அமர்ந்திருக்க, அப்பனும் அம்மையும் அமர்ந்திருக்கிற அனைத்து தேவ சித்த கணங்களெல்லாம் அமர்ந்திருக்க அற்புதமான கைலாய உரையாக உங்கள் செவிகளிலே இங்கு உரைக்கும் உரையானது நீங்கள் இத்தகைய நிலையிலே மனம் மாறும்போது உங்கள் இல்லமானது செல்கின்ற நிலைக்கு முன்பாக செழுமை கண்டடையும். மாறுபட்ட நிலைகளெல்லாம் வேறறுக்கப்பட்டு உன்னதமான உயர்வான செய்திகள் உங்கள் செவி தேடி வரும். நீங்கள் இங்கு இருக்கின்ற நிலையிலே தொலைபேசியின் வாயிலாக நீங்கள் நிலையை உணர்கின்ற போது உண்மையான உயர்வான உத்தமமான உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலைகளெல்லாம்
படிப்படியாக கிடைக்கின்ற அற்புதமான உயர் சூட்சமத்தை உணர்ந்து கொண்ட சீடர்கள் உணர்ந்து கொண்ட சீடர்கள் உடன் இருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து உயர் மகா சச்சங்க நிகழ்விலே நிகழ்த்திய உரையாவும் இங்கு குவிந்திருக்கின்ற ஒரு சிறு கூட்டத்திற்கு அல்லாது பிரபஞ்சம் முழுவதும் நிகழ்த்தப்படுகின்ற உயர் உரை என்பதை கண்டுகொண்டு யாவரும் உயர் இறை பயணத்திலே கலந்து கொள்ள அனைவரும் திருவடியை உயர்வாக உயர் சபையை கொண்டவர்களின் திருவடியெல்லாம் வணங்கி நின்று வரவேற்று அகத்தியனை அற்புதனை ஆதி சபை அமர்ந்தவனை அற்புத சபை அமர்ந்தவனை சிவமகா சபை அமர்ந்தவனை எங்கும் காணா நிகழ்வுகளை நிகழ்த்துகின்றவன் எழில் மிகும் பெருமகா சித்தனை வரவேற்க அற்புதமான மங்கள நிலைகள் கொண்ட வாத்திய நிலைகளெல்லாம் கரம் மேந்தி நிற்க சீடர்களுக்கு பணிந்து